கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது கடைசி காலத்தில் நிகழப்போகிற ஒரு அடையாளத்தின் சுவிசேஷம் என்று வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா இப்பொழுதெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்களை இந்த உலக அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு அந்த ஊழியங்களை கிட்டத்தட்ட 3½ ஆண்டு காலம் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருந்த நாட்களிலே எப்பொழுது இந்த உலகத்திற்கு முடிவு வரும் என்று அவருடைய சீசர்கள் அவரை கேட்டபோது அவர் ஒரு சில அடையாளங்களை அவர் சொன்னார். இன்றைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட அடையாளங்கள் நடந்தேறிக்கொண்டு இருக்கிறது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூலின் கடைசி பகுதியிலே நீங்கள் வாசிக்கிற போது ஆண்டவர் சொல்லியிருப்பார், என்னன்னு, பூகம்பம் நிறையா ஏற்படும், கொள்ளை நோய்கள் வரும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் தேசத்துக்கு விரோதமாக தேசமும் எழும்பி கடுமையாக யுத்தம் பண்ணுவாங்க, யுத்தத்தின் சத்தத்தை கேட்பீர்கள், ஆனால் உடனே முடிவு வராது என்று சொல்லியிருப்பார். முதலாம் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் இரண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் துவங்கி குறிப்பிட்ட காலத்தில் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அது நமக்கு அழிவின் போராக உரைக்கப்படவில்லை. சரி, இது 3ஆம் உலகப்போர் வந்தால் மட்டும் உலகம் அழிஞ்சிருமா அப்படின்னா இல்லை. இந்த 3ஆம் உலகப்போருக்கு முடிவு கிடையாது. எப்படி 1ஆம் உலகப்போர் முடிஞ்சு போய் கொஞ்சம் காலங்களாகி மறுபடியும் 2ஆம் உலகப்போர் துவங்குச்சு, அது முடிஞ்சு இப்போ 3ஆம் உலகப்போர் துவங்க போகுதுங்கிற ஒரு டியூரேஷன், ஒரு காலகட்டம், ஒரு இடைவெளி இருந்துச்சு பார்த்தீங்களா? அது 3ஆம் உலகப்போருக்கு இருக்காது. ஏன்னா இந்த 3ஆம் உலகப்போர் துவங்குற மாதிரி இருக்கும், அமைதியாயிருக்கும், துவங்குற மாதிரி இருக்கும், அமைதியாயிருக்கும். இந்த சத்தத்தை மட்டும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். வெடிச்சத்தம் கேட்கும், ஜனங்களுடைய அலறல் சத்தம் கேட்கும், அழுகையின் குரல் கேட்கும், ஒரு தேசத்துக்கு விரோதமாக இன்னொரு தேசத்தின் தலைவன் பேசுகிறது கேட்கும், எல்லாமே கேட்கும். ஆனால் முடிவு உடனே வராது. சரி, அந்த முடிவு எப்போ தான் வரும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்போ உலகத்தின் முடிவு வரும்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ சகல ராஜ்யத்தில் உள்ள சகல மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாச்சா அப்படின்னா, அறிவிக்கப்படுவது என்பது ஏதோ பேசிட்டு போகிறதில்லை, கேட்பது, நம்ம காதார கேட்குறோம் இல்லையா, அதுதான் அறிவிக்கிறது. ஒரு ஆள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, அதனால பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்கிற அந்த வார்த்தையை மற்றவர்கள் கேட்டு, ஓஹோ இப்படி இருக்கா, இதுதான் அவர் சொல்கிறதான்னு சொல்லி அவர் சொல்லுகிற அதை அறிந்து கொள்ளுகிற மக்கள் எல்லாரும் அறிஞ்சிடுவாங்க. பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வார்கள். அறிவிக்கப்படும், அறிந்து கொள்வார்கள். அறிவிக்கப்படுவதற்கும் அறிந்து கொள்வதற்கும் நீண்ட இடைவெளி. சொன்ன உடனே ஒருத்தன் ஏற்றுக்கிட மாட்டான், சொன்ன உடனே ஒருத்தன் மாறிட மாட்டான், சொன்ன உடனே ஒருத்தன் ஆண்டவருக்குள்ள வந்துட மாட்டான். பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், ஆனால் அவர்கள் அறிந்து கொள்வதற்கு அதிக காலதாமதம் ஏற்படும்.
வேதத்தை தேடுவார்கள், தேடியும் கண்டடைய மாட்டார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு பீரியட், ஒரு காலத்தில் நடக்கும். அந்த காலம் எது அப்படிங்கிறது தான் இன்றைய நாளின் செய்தியாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதாவது கடைசி காலம், இயேசு கிறிஸ்து வருகையின் அடையாளங்கள் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும், தெரிஞ்சு கொள்ளணும். சரி, இப்போ ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சகரியா 14ஆம் அதிகாரம் 7, 8, 9 இந்த 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. ஒரு நாள் இருக்கு, அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், மனுஷனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நாம் இதை அறிந்து கொள்ளணும். இங்கே தீர்க்கதரிசி இதை அறிவிக்கிறாரு. இதை நாம் அறிந்து கொள்ளணும். கடவுளுக்கு மட்டும்தான் தெரியுமா அப்படின்னா, ஆமாம், அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவரிடத்தில் இருந்து அவர் தெரிந்து கொண்டதை நாமும் அறிந்து கொள்ளணும். அதுதான் உண்மையாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கான அர்த்தம். இப்போ ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். ஒரு நாள், இதுலேயே பதில் சொல்லிட்டார் பாருங்க. அந்த நாள் என்னைக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதற்கான அடையாளத்தை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு? சாயங்காலம் இல்லை, இரவும், அதாவது பகலும் இல்லை, இரவும் இல்லை, சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். அப்படி ஒரு நாள் ஆண்டவருக்கு தெரியும். எந்த நாள்னு தெரியாது. இந்த அடையாளம் வந்தால் அது கர்த்தர் சொன்ன நாள் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமில் இருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கு. அந்த காலத்தில், அந்த நாளில் எருசலேமிலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு, ஜீவ தண்ணீர்னா சுவிசேஷம். நமக்கு தாகம் உண்டாகணும். அதாவது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு பெண் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து பேசுகிறப்ப ஆண்டவர் கேட்பார், எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்பார். அப்போ அந்த பொண்ணு சொல்லுவா, இல்லை மொண்டு கொள்வதற்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நான் பேசிகிட்டு இருப்பேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், உன்னிடத்தில் பேசுகிறது யார் என்று நீ தெரிஞ்சால் நீ என்கிட்ட கேட்க மாட்ட. நீ தொடர்ந்து தாகம் எடுக்கக்கூடிய தண்ணீரை தான் கொடுப்ப. ஆனால் நான் எந்த காலத்திலையும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீர் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருப்பேன். அப்போ இந்த ஜீவ தண்ணீர்னு அவர் எதை சொல்கிறாருன்னா, ரட்சிப்பை சொல்கிறார், மீட்பை சொல்கிறார், பரலோகத்தின் வாழ்க்கையை சொல்கிறார். இதை நான் உனக்கு கொடுப்பேன், அதை குடிச்சின்னா ஒரு நாள் உனக்கு தாகம் உண்டாகாது அப்படிங்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையின் அர்த்தம் என்னன்னா, இந்த மாமிச பிரகாரமான வாழ்க்கையில் எல்லா விதமான தாகமும் நமக்கு ஏற்படும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில், கடவுளை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு எந்த தாகமும் ஏற்படாது. அப்போ அவர் கொடுக்குற தண்ணீர் என்னன்னா, ஜீவ தண்ணீர்னு சொல்லுவார். நான் கொடுக்குற ஜீவ தண்ணீரை நீ குடிச்சின்னா உனக்கு தாகம். அப்போ இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஜீவ தண்ணீர் எங்கே போகும்? ஜீவ தண்ணீர்கள் எருசலேமில் இருந்து புறப்பட்டு பாதி இந்த பக்கமும் பாதி அந்த பக்கமும் போகும். பிரிட்டிஷில் இருந்து நிறைய சுவிசேஷகர்கள் வந்தாங்க. இப்போ நமக்கு எருசலேமில் இருந்து தான் சுவிசேஷகர்கள் வரணும், ஜெருசலேம்லேருந்து வரணும். இப்போ அந்த எருசலேமில் இருந்து இந்த வேதத்தை தூக்கிட்டு, கர்த்தரோட சுவிசேஷத்தை தூக்கிட்டு, இம்மானுவேலரை சுமந்து கொண்டு அநேகர் புறப்பட்டு வருவாங்க. சமுத்திரமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எண்ண முடியாத ஜனங்களுக்கு மத்தியில் அந்த இம்மானுவேலரை தூக்கிட்டு வருவாங்க. அது எப்போ வருவாங்க? அந்த நாள் பகலும் இல்லை, ராத்திரியும் இல்லை,
சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். அடுத்தது சொல்கிறார் பாருங்க, அப்பொழுது, அதாவது கோடை காலத்துக்கும் பனிக்காலத்துக்கும் மழைக்காலத்துக்கும் எல்லா காலத்துலேயும் அந்த தண்ணீர் தாகத்தை நமக்கு கொடுக்காது. ஏன்னா அது ஆவிக்குரிய தாகத்தை போக்குகிற ஆத்மாவுக்கு உண்டான ஒரு தண்ணீராக இருக்கும். அடுத்தது சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் பூமி மீதெங்கும் ராஜாவாக இருக்கும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜாதிகளுக்கும் அவர் தான் ராஜா. அவர் தான் ராஜா. அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டு தான் இந்த தேசம் முழுவதும் இருக்கும், உலகம் முழுசு இருக்கும். ராஜாவாக இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாக இருக்கும். அன்றைக்கி ஒரே கடவுள் தான் இருப்பார், ஒரே ஒருத்தர் தான் கர்த்தர்னு உலகம் முழுசு ஏற்றுக்கும். அந்த உலகம் முழுசும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறப்ப தான் ஒரே ராஜாவாக இருப்பார். சரி, இது எப்போ நடக்கும்? இதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, பிரியமானவர்களே, வேதத்தை நன்கு நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதில் ஞான அர்த்தங்களை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். யார் வெளிப்படுத்தணும்? ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் கிட்டத்தட்ட மத்தேயு 26ஆம் அதிகாரம், மார்க் 14ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விஷயம் பதிவு செய்யப்படும். என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துவதற்காக அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மனுஷன் எருசலேம் தேவாலயத்தை நீங்கள் இடித்து போடுங்க, 3 நாளில் நான் இதை கட்டி எழுப்புவேன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. அதில் ஒரு எழுத்தாளர் என்ன எழுதியிருப்பார்னா, இவர் செங்கல்னால மணல்னால ஆன கட்டடத்தை பற்றி சொல்லலை, ஆவிக்குரிய ஒரு விஷயத்தை சொன்னாருன்னு கூட எழுதியிருப்பார். பிரியமானவர்களே, எருசலேம் தேவாலயம் என்றைக்கு கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகிறதோ அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும். மிகப்பெரிய பிரச்சனை வரும். எருசலேமில் மிகப்பெரிய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை என்ன ஆகும் தெரியுமா? அதாவது எப்போ அவர் கட்டுவார், எப்போ கட்டி முடிப்பாங்க அப்படிங்கிறத யோசிக்கணும் இல்லையா? இந்த ஆலயத்தை இடிங்க, 3 நாளில் கட்டுறாங்கிறார். சரி, இதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா, அவர் காலத்தில் அவர் இடித்தாங்களா இல்லை 3 நாளில் அவர் கட்டினாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எது வீண் போகாது. வீணான ஒரு விளையாட்டுக்கோ ஒரு தமாசுக்கோ சொல்ல மாட்டார். அதில் ஒரு உண்மை இருந்தால் தான், அதில் ஒரு சம்பவம் இருந்தால் தான் அவர் அதை சொல்லியிருப்பார். அப்படி இல்லைன்னா அவர் அதை சொல்ல மாட்டார். அப்போ என்ன சொன்னார், எதுக்காக அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார்? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளில் நான் அதை கட்டி எழுப்புறேன்னு எதுக்காக சொன்னார் அப்படின்னா, இன்றைக்கு உலக வரலாற்றில் என்ன சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்ததற்கு பிறகு கிபி 70ஆம் வருஷத்தில் அந்த எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. கிபி 70ஆம் ஆண்டு எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது முழுமையாக கட்டப்படலை, முழுமை அடையலை. இன்றைக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சுவரில் போய் யூதர்கள் எல்லாம் தலையில் இடித்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் செய்த அந்த தவறுக்காக, தான் வாழ்க்கையில் செஞ்ச தவறுக்காக, தான் குடும்பத்தில் செஞ்ச தவறுகளுக்காக போய் அந்த செவுத்தில் முட்டி அழுகிறாங்க. அழுகையின் சுவராய் அது இருக்கிறது. அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில், இந்த உலக வரலாற்றில் எழுதப்பட்ட ஒரு கருப்பு சரித்திரம். அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது இந்த உலக வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு கருப்பு சரித்திரம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆலயம் என்றைக்கு கட்டப்படுகிறதோ அன்றைக்கு பயங்கர பிரச்சனை வரும். அப்போ 3 நாள் அதை கட்டுவேன்றார். அவர் சொன்னபடி அந்த ஆலயம் இடிக்கப்பட்டாச்சு. அவர் இருக்கிற காலத்திலையோ இல்லாத காலத்திலையோ அவர் என்ன சொன்னார், இந்த ஆலயம் ஒரு கல் மேலே ஒரு கல் இல்லாமல், ஒரு செங்கல் மேலே ஒரு செங்கல் இல்லாமல் இடிக்கப்படும் சொன்னார். இடிக்கப்பட்டாச்சா? இடிச்சாச்சு. இன்னைக்கு அதை கட்டணும் அப்படின்னா 3 நாளில் கட்டி எழுப்புவேன்னு சொன்னார். பேதுரு சொல்கிறாரு,
1 பேதுருல நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். ஒரு நாள் 1000 வருஷங்கிறது. ஒரு நாள் 1000 வருஷங்கிறது. அப்போ 3 நாள் அப்படிங்கிறப்ப 3000 ஆண்டுகள் அதில் கடந்து போயிடும். 3 நாள் ஆண்டவர் சொன்னது 3000 ஆண்டுகள் கடந்து போயிடும். அப்போ கிபி 70 அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. அவர் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு அனுமதி கொடுத்து அது கட்டி எழுப்புகிற ஆண்டு 3070. கிபி 3070ஆம் ஆண்டு அந்த எருசலேம் தேவாலயம் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையின்படி கட்டி எழுப்பி பிரதிஷ்டை செய்யப்படும். அப்போ இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டப்போ என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஆலயம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த ஆலயத்தை இடிப்பதற்கு அநேக ஜாதிகள் புறப்பட்டு வருவாங்க, அநேக தேசத்தார் புறப்பட்டு வருவாங்க, அநேக மக்கள் புறப்பட்டு வருவாங்க. எப்படி கிபி 70 அந்த ஆலயம் இடிக்கப்பட்டதோ அதே போல மீண்டும் அந்த ஆலயத்தை இடிப்பதற்கு மக்கள் புறப்பட்டு வருவாங்க. இஸ்ரேல் தேசம் முழுசும் வருவாங்க, எருசலேமுக்குள்ள போவாங்க. இப்பதான் சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன்னிலே பங்கிடப்படும். சகரியா 14 முதல் வசனம் வாசிச்சு 2வது வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூப்பிடுவார். அந்த எருசலேமுக்கு விரோதமாக சகல ஜாதிகளும் வந்து நிற்பாங்க. நகரம் பிடிக்கப்படும். நகரத்தை பிடிச்சிருவாங்க. வீடுகள் கொள்ளையாகும். எருசலேம் நகரத்துக்குள்ளே போய் எல்லாம் கொள்ளையடிக்கப்படும். ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர்கள் சிறைப்பட்டு போவார்கள். மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவது. கர்த்தர் யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோடு போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காக எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடப்பகுதியிலும் ஒரு பாதி தென்பகுதியிலும் சாயும். எப்படி இஸ்ராயேலின் மக்களை வழிநடத்திட்டு வந்தப்போ செங்கடலை 2ஆக பிளந்து நடுவில் வழி உண்டாக்குனாரோ அதுபோல இந்த எருசலேமில் இருக்கக்கூடிய மீதியான ஜனங்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி வேணும். ஏன்னா சுற்றிலும் எல்லா தேசத்து மக்களும் நிற்பாங்க. ஒரு பக்கம் மிகப்பெரிய மலை இருக்கும், அந்த மலையை தாண்டி போக முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த மலை மேலே வந்து நிற்கிறப்போ அந்த மலை 2ஆக பிளந்து நிற்கும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியே ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். எப்படி? அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே வந்து நிற்பார். அன்பானவர்களே, அப்போ கிபி 3070ஆம் ஆண்டு இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும். அந்த கிபி 3070ஆம் ஆண்டு அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த ஆலயத்தை குறித்து மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டு எல்லா ஜனமும் அங்கே வந்து நிற்பாங்க. அப்போ எருசலேமுக்குள்ளேயும் விரோதிகள் இருப்பாங்க, துரோகிகள் இருப்பாங்க. எருசலேமுக்குள்ளேயும் இருப்பாங்க. அவர்கள் கொள்ளையாடப்படுவார்கள், அவங்கள கொண்டு போடுவாங்க. அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் அவமானப்படுத்தப்படுவாங்க. மீதியான ஜனம், அதாவது மேசியா வருவார், எங்களை காப்பாற்றுவார்னு சொல்லி அன்றைக்கு கொஞ்சம் பேர் காத்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த ஆலயத்துக்காக, இந்த ஆலயத்தை கட்டி காக்கிறதுக்காக கொஞ்சம் பேர் அழுதுகிட்டு இருப்பாங்க. அவர்களை மட்டுமே, அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்து ஒலிவு மலை மேலே நின்று ஒலிவு மலையை 2ஆக பிளந்து அது வழியாக அந்த ஜனங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் செய்தார். சரி, 3070 அவர் வரார். நீங்க இருக்க மாட்டீங்க, நீங்க இருக்க போறதில்லை, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக சொல்றீங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அன்பானவர்களே, எல்லாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற போது
கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம். எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மோசே கூட அநேகமாக 90வது சங்கீதம் நினைக்கிறேன், அதில் ஒரு ஜெபம் பண்ணியிருப்பார். அதில் கூட சொல்லியிருப்பார், மோசே சொல்லியிருப்பார், 1000 வருடங்கள் உம்முடைய பார்வையில் நேற்று கழிந்த ஜாமம் போல, ஒரு நாள் மாதிரி. அப்போ இந்த 1000 ஆண்டுகள் இன்னும் பாருங்க, கடுமையான ஒரு பிசாசனுடைய அரசாட்சி துவங்க போகுது. எப்போ தெரியுங்களா? 2070. கிபி 2070 வருகிற 70வது வருஷத்தில் பிசாசு கட்டவிழ்க்கப்பட போகிறான். இந்த 2070 3070 வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் அவனுடைய அரசாட்சி மிக பிரம்மாண்டமாக நடக்கும். அப்பத்தான் வேதத்தை தேடுவார், அப்பத்தான் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வார். சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. இப்போ அதை அறிந்து கொள்ள வேணும் இல்லையா? அறிந்து கொள்ளணும் இல்லையா? எப்போ அறிந்து கொள்வாங்க? கொடுமை, வேதனை, வியாதி, வறட்சி, பஞ்சம், பிசாசுடைய ஆதிக்கம், அந்தகார லோகாதிபதிகளோட யுத்தம் பண்ணணும், வானமண்டல சேனைகளோட யுத்தம் பண்ணணும், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிசாசுகளோட யுத்தம் பண்ணணும், அவர்களுடைய அரசாட்சி நடக்கும். கடவுளுக்கு பயந்து இருக்கிறவங்க ஆண்டவரோட சமூகத்தை நோக்கி ஓடணும். அன்றைக்கு வேதங்கள் இருக்காது, தேடுவாங்க கிடைக்காது. ஆலயங்கள் இருக்காது, தேடுவாங்க கிடைக்காது. இந்த 1000 வருஷமும் இந்த ஜனங்கள் படாத அவதிப்படுவாங்க. அப்பதான் ஒவ்வொருத்தரும் தேட ஆரம்பிப்பான். ஐயோ, கிட்டத்தட்ட 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால, 1000 வருஷத்துக்கு முன்னால ஒரு வேதத்தை பற்றி சொன்னாங்களே, அது எங்களுக்கு அறிவிக்கப்படலையேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் அழுது புலம்புவான். இந்த புலம்பல்களுக்கு மத்தியில், இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில், இந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் எருசலேம் தேவாலயம் கட்டப்படும். கிபி 2070 கிபி 3070 வரைக்கும் பொல்லாத மனிதனுடைய அரசாட்சி இந்த உலகத்தில் நடக்கும். அவன்தான் ராஜாவா இருப்பான், அவன்தான் எல்லா தேசத்தையும் ஆட்சி பண்ணுவான், அவன்தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பான். இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பிறகு ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அவரை நோக்கி நிற்கும். எங்களுக்கு ஒரு மீட்பர் வந்துட்டாரு, மறுபடியும் எங்களுக்கு ஒரு ரட்சகர் வந்துட்டாரு, எங்களை நீ பரிசுத்தத்தின் வழியில நடத்த போறாரு, இந்த பொல்லாத பிசாசுனோட கிரியைகளில் இருந்து எங்களை வெளிப்படுத்த போறாருன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டு நிற்பாங்க. அன்னைக்கு அவர் ஒருவரே ராஜாவா இருப்பாரு. அன்னைக்கு அவருடைய ஒரே நாமம் இந்த உலகத்தில் இருக்கிற கடை கோடியில் இருக்கக்கூடிய எளிமையான மனிதனோட வாய் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுவாங்க. அந்த நாள் இரவும் அல்ல பகலும் அல்ல, சாயங்காலத்தில் வெளிச்சம் வரும். அன்பானவர்களே, அதுதான் உலகம் முடிகிற நாள். அந்த நாளில் தான் கர்த்தர் நியாயத்தை விசாரிக்கிற நாள். அந்த நாள் மரித்தோர் அனைவரும் உயிரோடு எழுந்து, மரித்த ஆன்மாக்கள் அத்தனையும் உயிரோடு எழுந்து நிற்கும். காற்றோடு கலந்து, வார்த்தைகளோடு கலந்து, எப்படி ஒரு வார்த்தை மறுபுருவாகி மறுபடியும் வார்த்தையானதோ அதுபோல நம்முடைய ஆன்மாக்கள் கடவுளுடைய வார்த்தைகளாக மாறி பரலோகத்தில் வீற்றிருக்கிற இந்த பூலோகம் எங்கும் பரலோகமாக மாற்றப்படும். இந்த பூலோகம் எங்கும் பரலோக மக்களினால் நிரப்பப்பட்டிருக்கும். இந்த பூலோகம் எங்கும் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே நாமம் உச்சரிக்கப்படும். அந்த நாளுக்காக காத்திருங்க. ஏன்னா நாம ஏன் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும். இப்போ நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் தொடரும். திடீர்னு நிற்கும், திடீர்னு தொடரும். கொஞ்சம் பேர் போய் சமாதானப்படுத்துவாங்க, கொஞ்சம் பேர் போய் மறுபடியும் அந்த போரை நடக்க முடியாது செய்வாங்க. 3ஆம் உலகப் போருக்கு முடிவில்லை. 3ஆம் உலகப் போர் முடியாது. இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு இது தொடரும். மக்கள் பயந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் பூகம்பம், ஒரு பக்கம் கடுமையான வியாதி, ஒரு பக்கம் யுத்தத்தின் சத்தம், ஜனங்கள் அழுகிற சத்தம், வெடி சத்தம், வாகனங்களும் விமானங்களும் பறக்கிற சத்தம்,
பூகம்பம் ஏற்படுகிற சத்தம், கட்டடங்கள் இடிந்து விழுகிற சத்தம், வியாதியின் வலி தாங்காம ஒவ்வொரு நோயாளிகளும் கத்துற சத்தம், இதையெல்லாம் கேட்பாங்க ஜனங்க. அப்படி கேட்கிற போது நிச்சயமாகவே கர்த்தர் அங்கே நிற்பார். விசுவாசிக்கிறீங்களா அன்பானவர்களே? இன்னொரு பகுதியில் இன்னும் ஒரு விளக்கமான சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஒரு நாளுக்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. உலகத்தின் முடிவுகளை குறித்து ஆராய்ந்து அதை பற்றி அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நீர் எங்களோடு கூட இருந்து இன்னும் அதிகமாய் நாங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.